இந்த ஆண்டும் கர்த்தர் உங்களுக்காக வல்லமையாய் செயல்பட்டு உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான மக்களே, இன்றைக்கும் சகாயம் செய்யும் தேவனை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த சகாயம் வேதத்தில் எங்கெங்கே வருகிறது, எப்படி அவனுடைய மீனிங் என்பதெல்லாம் இந்த ஜனவரி மாத பத்திரிகையில் உண்டு. நீங்கள் இதை வாங்காதவர்கள் வாங்கி படியுங்கள். அது வேண்டும் என்று கேளுங்கள், உங்களுக்கு இலவசமாய் இதை அனுப்பி வைப்போம். எரேமியாவின் புஸ்தகம் சொல்கிறது, தீங்கின் காலம் நெருக்கம் உண்டாகும் காலம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் சீக்கிரமாக ஒரு பெரிய மாறுதலை காணப்போகிறது. இது வேதத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டது தான், எல்லாமே எழுதப்பட்டது தான். மிருகம் என ஒரு பீஸ்ட் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதுபோல தான் இன்றைக்கி பீஸ்ட்டுங்கிற மிகப்பெரிய ஏஐ இன்டெலிஜென்ஸோடு கூட ஒரு ரோபோட்டை வைத்திருக்கார். எல்லாம் வேதத்தில் சொன்ன அத்தனையும் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, அழிவுகளும் பெருகி கொண்டு வருகிறது. ஏனென்றால் மக்களுடைய அக்கறம் ஒரு பகுதி, அடுத்தது நெக்லிஜென்ஸ் என்று சொல்லலாம். குளங்களை எல்லாம் கட்டடங்களாக கட்டுவது, இயற்கை அழிப்பது, இப்படியாக பல பொல்யூஷன்ஸும் இயற்கை சேரணி நமக்கு உருவாக்குறது. எப்பொழுது எது நடக்கும் என்று நமக்கே தெரியாது. அது மாத்திரமல்ல, வியாதிகள், கொள்ளை நோய்கள் பெறுவதை நாம் அறிகிறோம். எப்படி வருவதே தெரியாது. பிரியமானவர்களே, பல நோய்கள் நம்மை தாக்குறது. இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன் அநேகமாக பாதி மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. சாதாரண மக்களுக்கு சைடு எஃபெக்ட் தெரிவதில்லை. ஆனால் நானே இப்பொழுதுதான் ஒவ்வொரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் என்ன என்பதை பார்த்து கொண்டு தான் உட்கொள்கிறேன். ஸோ இதை பார்க்காமல் இருக்கும்போது அவள் பிரெயினை அட்டாக் பண்ணுகிறது, இருதயத்தை நிறுத்தி விடுகிறது. சில நாட்களுக்கு முன் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் லைக் எ டெட் பாடி என்று வைத்தியர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். என் மனைவியும் மகளும் அருமையான பேரனும் பிரேமும் சேர்ந்து அழுதார்கள், செபித்தார்கள். என் ஜீவன் போயிட்டு என்று அனைவரும் நினைத்தார். எனக்கு என்ன நடந்ததே தெரியவில்லை. மரண இருள் கவி இருந்தது. மத்தியானம் 2:30 மணியிலிருந்து அங்கே அடுத்த நாள் 6-7 மணி என்ன நடந்தது தெரியாது. ஊசி குத்தி இருக்கிறார்கள், பிளட் எடுத்திருக்கார்கள், சேர்க்கிறார்கள். ஆனால் நான் செத்து போயிட்டேன் தான் நினைத்தேன். ஆனால் விடியற் காலத்தை பாருங்கள், அங்கே கர்த்தர் ஒரு வசனை தந்தார். சங்கீதம் 23:4, நான் மரண இழல் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். நான் வர வர மிக பலவீனப்படுகிறேன். அது சிறு வயதிலே அநியாயமாக என்னை நொறுக்கிறபடினாலே இந்த ட்ரோமாவும் இந்த சைடு எஃபெக்ட் வரும் என்று சொல்லி மிக ஃபேமஸான ஒரு இந்தியன் அமெரிக்கன் டாக்டர் லேடி கண்டுபிடித்து சொன்னார்கள். அவருக்கு என்னை இப்படி தெரியாது, ஆனால் சரியாக எழுதினார்கள். வாரில் பகைவர்கையில் மாட்டினவர்கள் படுகிற துன்பங்கள், அடிகள், வேதனைகள்லாம் ட்ரோமாக மாறும், ஸ்டமக் ப்ளீட் ஆகும், பல காரியங்கள் ஏற்படும், பிரெயின் டேமேஜ் ஆகும், பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வரும், கோமா வரும், டெத் வரும். ஆனால் பாருங்கள், அந்த மரணப்பள்ளத்தாக்கிலும் இயேசு என்னோடு வருகிறார். எதற்காக? உங்களுக்காக. இன்னும் கொஞ்ச காலம் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை ஸ்திரப்படுத்த அவர் விரும்புகிறார். அதே போல் பயங்கரமான இயற்கை சேதங்கள் அல்லது உங்களை அறியாமலேயே அநியாயக்காரர் உங்கள் சொத்துக்களை அபகரித்தல் அல்லது உங்களை கொலை செய்ய மிரட்டுதல், பல விதங்களில் ஒருவேளை உங்களுடைய ஆலயங்களை இடிக்க முயற்சித்தல், உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து உங்களை கொலை செய்ய தேடினாலும் கர்த்தர் உங்களுக்கு சாயராயிருப்பார். எலிசாவை 3000 சோல்ஜர்ஸ் கொலை செய்ய வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ரதங்கள், அக்கினிமய ரதங்கள் அவளை தடுத்து நிறுத்தினது.
அவள் கண்கள் குருடாக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த ஆண்டும் கர்த்தர் உங்களுக்காக வல்லமையாய் செயல்பட்டு உங்களை பாதுகாப்பார். மனம் சோர்ந்து பார். நீங்களோ சமயம் வாய்த்தால் வாய்க்காட்டால் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுங்கள், சமானத்தை சொல்லுங்கள். தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய அன்பை எல்லா மக்களுக்குள்ளையும் உருவாக்குவார். நம் நாட்டிற்காகவும் ஜெபிப்போம், சேமத்திற்காக ஜெபிப்போம், எலெக்ஷனுக்காக ஜெபிப்போம், உலகத்தின் அமைதிக்காக ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கும். அப்பா, எப்பொழுதுமே நாம் நன்றாக இருப்போம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீ லாசருவுக்கு சாயராக இருந்தீர். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சாயராக இருந்தீர். அப்பா, சிறு பெண்ணுக்கு சாயராக இருந்தீர். இந்த காரியெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். மனம் இறங்கி, தகப்பனே, பிள்ளைகள் எந்தெந்த விதங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த விதங்களில் தீங்கி அணிவிக்கிறார்களோ, எந்தெந்த விதங்களில் எதிராளியின் கோஷம் பெருகிறதோ, நீர் எதிராளிக்கு எதிர்பட்டு இவர்களை சீரப்படுத்தாதபடி தடை பண்ணி உம்முடைய மக்களுக்கு சகாயம் செய்யும். மரண வியாதி இருப்பவரை விடுவித்தரலாம். தீராத வியாதிகளை சுகமாக்கும். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டம் நஷ்டம் என்று அழுகிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வியாபாரங்களை, அவருடைய தொழிலை ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும். நம்ம இந்த கிருபையினால் மாணவ மாணவிகளுக்கு முயற்சிகளை வாய்க்க பண்ணி மகத்தான வெற்றியை தாரும். பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமையும் வரை காத்துக்கொள்ளும். சமாதானம், ஒற்றுமை நம் நாட்டில் பெருகும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.